يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. திருப்தி அடைந்த ஆத்மாவே, நீ இறைவனை திருப்தி அடைந்த நிலையிலும் இறைவன் உன்னை திருப்தி அடைந்த நிலையிலும் வா, எனது சுவனத்தில் எனது நல்லடியார்களோடு நுழைந்து விடு. இப்படி அல்லாஹு தாலா எனதும் உங்களதும் ஆத்மாவை நாளை கூப்பிடுவானா? அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோமா? ஒரு துஆவாக கற்றிருக்கின்றோமே, ரதீது பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்ய வ ரசூலா. அல்லாஹு தாலாவை எனது ரப்பாக நான் திருப்தியோடு ஏற்றுக்கொண்டேன், இஸ்லாத்தை எனது தீனாக நான் ஏற்றுக்கொண்டேன், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனது வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டேன், ரசூலாக ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த துஆவில் பேசுகின்ற விஷயம் வாழ்க்கையின் யதார்த்தமாக உண்மையாக ஏற்றுக்கொண்ட விடயமாக இருக்கின்றதா? யோசிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கின்றோம். நாங்கள் பிறந்தோம், வளர்ந்தோம், இப்போ ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏதோ உலகத்தில் எங்களுக்கிட்ட இருந்து அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான்ன்றதை தெரிஞ்சிருக்கிறோம். நாங்கள் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவென்றெல்லாம் படித்திருக்கிறோம். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறோம். இந்த வாழ்க்கை சரியான ஒரு திசையில போகுதா? அதை பற்றி யோசிக்கிறோமா? அது பற்றி யோசிக்கிற விதத்தில் வழிகாட்டுற 4 துஆக்கள்ல இருந்து, குர்ஆனிய துஆக்கள்ல இருந்து சில விஷயங்களை உங்களோட பேச போகிறோம். முதலாவது துஆ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரு துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிங்க. அவரும் அவருடைய மனைவி, பிள்ளைகள் பட்ட கஷ்டங்கள், அவங்க செய்த தியாகங்கள் எல்லாம் குர்ஆன்ல சம்பவமாக வரலாட்டி அது அப்படியே எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயமாக அப்படியே மறந்து போயிருந்தால் இன்றைக்கு உலகம் அவங்களோட தியாகத்தை பேசியிருக்குமா? இல்லை. அல்லாஹு தாலா அழகான விதத்தில் அந்த குடும்பத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக ஹஜ் என்ற ஒரு கடமையை உருவாக்கி முழு குடும்பத்தையும் ஒவ்வொரு வருஷமும் கோடிக்கணக்கான மக்கள் பேசுகிற விஷயமாக மாத்தினானா இல்லையா? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரு அற்புதமான துஆ இது தெரியுமா? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பலித் துஆ. சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தில் 40வது வசனம் அது. அந்த துஆ ஒரு முஃமின்ட வாழ்க்கையில அடிப்படையான விஷயமாக உள்ள தொழுகையை பேணி தொழுகிறது சம்பந்தமாக வருது. ஏன் தெரியுமா? தொழுகை ஒரு மனிதன் வாழ்க்கையில பூரணமாக அழகாக வந்துட்டால் அவன் வாழ்க்கையில மற்ற விஷயங்கள் எல்லாம் அழகாக அமையும். அது சிஸ்டமாக வந்து சேரும். அது இஸ்லாம் காட்டி தந்த ஒரு அற்புதமான சுன்னா. அது அல்லாஹு தஆலா நியதியில வந்த ஒரு விஷயம். அந்த உணர்வோட தொழுகையில ஈடுபடுறோமா, நாங்க எங்களோட வாழ்க்கையை செப்பனிடுவோம். எங்களோட வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். ஏன் தெரியுமா? தொழுகை எங்களை பாவங்களை விட்டும் அசிங்கமான விஷயங்களை விட்டும் தூரமாக்கிடும் சொல்லி குர்ஆன் சொல்லியிருக்கிறது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகையை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவோம், அதுல சீரியஸாக இருப்போம். அது எங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் ஒரு மாற்றத்தையும் பக்குவத்தையும் கொண்டு வரும்ன்றதுல நம்பிக்கை கொள்வோம், வாழ்ந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது துஆ, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆறுதலாக உள்ளதும் எப்பவுமே வாழ்க்கையில பக்கபலமாக இருப்பதும், ஏதாவது கொஞ்சமாவது நாங்க உடைஞ்சி ஏதாவது நாங்க நொந்து போற நேரம் எங்களுக்கு தோளை தர்றதும் யாரு தெரியுமா? கருக்குடும்பம் தான். கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன், பிள்ளைகள், தாய் தந்தை, சகோதர சகோதரிகள், இந்த கருக்குடும்பம் தான் எங்களுக்கு எப்பவுமே உதவி ஒத்தாசையாக இருக்க போறது. நீங்க ஒவ்வொருத்தரும் அதை அனுபவிக்கிறோம். குடும்பம் என்று சொல்லி யாரோ சிலர் எங்களுக்கு இருக்கிறாங்களே, அது பெரிய அருள். அதை நாங்க விளங்கி இருக்கிறோமா? அதை புரிஞ்சு இருக்கிறோமா? அதோட அருள்களை பத்தி யோசிச்சிருக்கிறோமா? யோசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான துஆ குர்ஆன்ல இருக்குது. அதுதான் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம் 74வது வசனம். அந்த துஆ என்ன சொல்லுது என்றால், கணவன் மனைவிக்கு இடையில, வாரிசுகளுக்கு இடையில கண் குளிர்ச்சியை தா.
அந்த கண் குளிர்ச்சின்றது திருமணம் முடித்ததும் தாம்பத்திய வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள அற்புதமான ஆத்மார்த்தமான உறவுல இருக்குமே ஒரு சந்தோஷம், அதே லெவல் சந்தோஷம் 5, 10, 20 வருடங்கள் தாண்டியும் இருக்குதா, அது கண் குளிர்ச்சி. வீட்டுக்கு வந்து சேர்றதுல ஒரு ஆண் மகனுக்கு திருப்தியும் சந்தோஷமும் இருக்குதா, அதை நேசிக்கிறாங்களா, அது கண் குளிர்ச்சி. பிள்ளைகள் உம்மா வாப்பா குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக சிரிச்சு கலகலப்பாக வாழ்றத எல்லாரும் விரும்புறாங்களா, அது கண் குளிர்ச்சி. இந்த வாழ்க்கை எங்கட வீட்டுல இருக்குதா, நாங்க அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிக்கிறோமா, அல்லது எங்கட வீடு ஒவ்வொருத்தரும் அவங்க நினைச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போற, எப்பயாவது சந்திக்கிற ஏதோ ஒரு பெருநாளும் சந்தோஷமான நிகழ்வுகளும் வந்தா தான் முகம் பார்க்கிற நிலைமையில் இருக்குதா, யோசிக்கணும். அப்படி இருந்தால் எங்கட வீட்டில் ஏதோ ஒரு குறை இருக்குது, கண் குளிர்ச்சி இல்லாம போயிட்டு, அந்த குர்ரத்து ஆயின் வாரதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யணும். 2வது துஆ, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. தக்வா உள்ள மனிதர்களுக்கு முன்மாதிரியாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் மாறிட்டால் எங்களோட குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும். 3வது துஆ, உலகத்திலையும் மறுமையிலையும் நலவுகள் நடக்கணும்னு தானே நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம், எங்களுக்கு அது தானே தேவையாகவும் இருக்குது. இமேஜின், நானும் நீங்களும் வாழ்ற இந்த நாடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராத ஒரு நாடு. அந்த நாட்டுல பிறந்திருக்கிறோம். நான் யார், எதுக்காக அல்லாஹ் என்னைய படைச்சான், எதுக்காக இந்த நாட்டுல படைச்சான், எதுக்காக இஸ்லாத்தை எனக்கு தந்தான், இந்த நாட்டுல எனக்கிட்ட ஏதோ ஒன்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான், இதெல்லாம் யோசிச்சோம், படிச்சோம், எத்தனையோ விஷயங்களை பேசினோமே. இதெல்லாம் நடைமுறைப்படுத்தினால் உலகத்துல சில நலவுகள் நடக்கும். எங்களால நடக்க வேண்டிய நலவுகள் இந்த உலகத்துல நடந்தால், குறிப்பாக நான் வாழ்ற நீங்க வாழ்ற இந்த நாட்டுல நடந்தால், நாளை மறுமை நாள்ல அது ஒரு ஸ்டோரியாக மாறும். அந்த ஸ்டோரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இன்னும் எத்தனையோ பேரும் இருந்து சில வேளை சொர்க்கத்தில் எங்கள்கிட்ட கேட்க போறாங்க. நாங்க அதுக்கு தயாராகிக்கிறோமா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். உலகத்திலேயும் நலவுகளத்தா, அதால மறுமையிலும் நலவுகளத்தா. எங்களால் எத்தனையோ நலவுகள் இந்த உலகத்துக்கு நடக்க வேண்டியிருக்குது, அதுக்கு நாங்க தயாராகிக்கிறோமா? அதுக்குரிய வேலைகளை செய்யறோமா? எங்களை பார்த்தால் 4 பேருக்கு சந்தோஷம் ஏற்படுதா? எங்களோட பேசுறதுல 100 பேருக்கு திருப்தி இருக்குதா? எங்களோட வந்து வாழணும், எங்களோட ஏதோ சில விஷயங்கள்ல சம்பந்தப்படணும்னு சொல்லி பல்லாயிரம் மக்கள் எங்களை நோக்கி வாராங்களா? அப்படியான ஆகர்ஷிக்கிற மனுஷனாக நானும் நீங்களும் வாழ்றோமா? யோசிக்கணும். உலகத்தில் எங்களால நலவுகள் நடக்கணும், அதுக்கான மனிதனாக நான் என்ன மாத்திக்கொள்ளணும். அந்த வேலையை சரியாக செய்தால் பல மனிதர்களோட வாழ்க்கையில நாங்க எத்தனையோ நன்மைகளை ஏதோ ஒரு விதத்துல செஞ்சுட்டு போயிருப்போம். எந்த அளவுக்கு தெரியுமா? தபஸ்ஸுமுக் ஃபி வஜ்ஹி அஹீக் லக ஸதகா. நீங்க சிரிக்கிற சிரிப்பும் சில மனிதர்களோட வாழ்க்கையை பொறுத்தவரையும் ஒரு சதகாவாக மாறும், சேரிட்டியாக மாறும். ஏன் தெரியுமா? உலகத்தில் எத்தனையோ பேர் யாருமே பேசாத, யாருமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லாத ஏக்கத்தோடு வாழ்வாங்க. அவங்கள பார்த்து ஒரு புன்முறுவல் பூத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அது ஆறுதல், அவங்களுக்கு அது பெரிய திருப்தி. அந்த நேரம் உங்களோட புன்முறுவல் ஒரு சதகாவாக மாறும். அந்த அளவுக்கு எங்களால் உலகத்துல பல மனிதர்களோட வாழ்க்கையில சந்தோஷங்கள் நலவுகள் நடக்கணும். அதுக்கு நாங்க எங்களை தயார்படுத்தணும். அதே போல உலகத்துல செய்யற ஒவ்வொரு வேலைகளுக்கும் மறுமையில விளைவுகள் கிடைக்கணும், நலவுகள் நடக்கணும்னு ஆசிக்கணும். அந்த உணர்வும் அந்த எதிர்பார்ப்பும் வேட்கையும் இருந்தால் மறுமையில நாங்க வெற்றி பெற்றவர்கள். 4வது துஆ, இறுதி துஆ, ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகினா அஸாபன்னார். நாங்க எல்லாரும் ஈமான் கொண்டோம், அல்லாஹ் தஆலாவை பிறப்பால ஏற்றுக்கொண்டோம், சிலர் பின்னொரு காலத்துல விளங்கி ஏற்றுக்கொண்டோம், ஈமான் கொண்டோம். அந்த ஈமான் சார்ந்த அமல்கள் எல்லாம் செஞ்சுட்டு வாழ்க்கை பூரணமாக முடிய போகுது. அல்லாஹ் தஆலாட்ட பொறுப்பு சாட்டுறோம், யா அல்லாஹ் ஈமான் கொண்டோம், எங்களுக்கு தெரியாம சில பாவங்களை செஞ்சிருப்போம், அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடியா அல்லாஹ், மறுமையில நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்துடியா அல்லாஹ். அந்த உணர்வோட எங்களோட உலக வாழ்க்கை முடியுமாக இருந்தால், நாளை மறுமை நாள்ல நரகத்திலிருந்து தப்பி சுவர்க்கத்தை நோக்கி போற ஒரு அடியானாக மாறுவோமாக இருந்தால் நாங்கள் பாக்கியசாலிகள். அந்த நேரம் அல்லாஹு தாலா எங்களை கூப்பிடுற வசனம், அந்த நேரம் அல்லாஹு தாலா எங்களை பார்த்து கூப்பிடுற வசனம் தான் ஆரம்பத்திலே ஓதினேனே அந்த குர்ஆன் ஆயத்.
يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون